தமிழக அரசியலில் அண்மை காலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. முன்னணி திரை நட்சத்திரங்களாக உள்ள ரஜினி, கமல் ஆகியோர் அரசியல் நிகழ்வை பற்றி கருத்து தெரிவித்தாலும் தெரிவிக்காவிட்டாலும் அவர்களை அரசியலுக்குள் ஈர்க்க முயற்சிகள் நடப்பதை காண முடிகிறது. ரஜினி, கமல் நேரடியாக அரசியல் களத்தில் இல்லை என்றாலும் திரையை தாண்டி அவர்களது கருத்துக்கள் தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கிறது. அரசியல்வாதிகளும் இந்த இரு நட்சத்திரங்களின் ஜொலிஜொலிப்பு கட்சிக்கு பலம் சேர்க்கும் என்றே நம்புகின்றனர். தற்போது தேசிய கட்சிகள் ரஜினி, கமலை சுற்றி வர காரணம் என்ன என்பதை யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கமலின் கருத்துக்கள் பாரதிய ஜனதாவுடன் ஒத்துப்போவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறிய அடுத்த நாளே மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நக்மா ரஜினியை சந்தித்திருக்கிறார். தமிழகத்தினுடைய முன்னேற்றம், தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம், தமிழனுடைய முன்னேற்றத்தில் கமலஹாசன் அவர்களும் விரும்புகிறாங்க. தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை பற்றி அவர் கவலைப்படுறாரு. இதெல்லாம் நாமளும் கவலைப்படுறோம். பல விஷயங்களும் எங்களுக்கு ஒற்ற சிந்தனைகளும் இருக்குது. கட்சிக்கு வராரா வரலையாங்கிறது நான் சொல்ல முடியாது. அவங்க வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் எப்பவுமே, அது நான் ஆசைப்படுறேன். அவங்க என்னோட ஃப்ரெண்ட் தான், அவங்க நல்லா தான் பண்ணணும், நல்லா தான் வரணும். அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் இஃப் ஹி கம்ஸ் டு பாலிடிக்ஸ் ஆல்சோ ஹி வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல், ஹி வில் பி வெரி குட். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் இரு ஆளுமைகளின் அரசியல் பார்வை கவனத்தை ஈர்க்கும் என்றே கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இல்லை, நிச்சயமாக கமலஹாசன் அல்லது திரு ரஜினிகாந்த் அவர்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். மக்கள் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். அந்த ரீதியாக நிச்சயமாக அவர்கள் அரசியலில் நுழைந்தால் அவர்களுக்கு ஒரு ஹியரிங் பேஷண்ட்டாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக மக்கள் பார்ப்பாங்க. அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் திரை உலகத்தில் இவர்கள் பிரபலமானவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பெரும் அளவில் மக்கள் அவர்களுக்காக வாக்களிப்பார்கள் என்று எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அரசியல் நிகழ்வுகள் பற்றிய கமல்ஹாசனின் பேட்டிகளும் ட்விட்டர் பதிவுகளும் விவாதப் பொருளாக மாறி வருவதும், ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ரசிகர்களின் போஸ்டர்களும் இருவரும் அரசியலுக்குள் நுழைவார்களா என்ற எதிர்பார்ப்பை அதிகரித்தே இருக்கிறது. ரஜினியும் கமலும் தங்களின் அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை என்றாலும் இரு ஆளுமைகளும் வாக்காளர்களை கவரக்கூடியவர்கள் என்றே அனைத்து அரசியல் கட்சிகளும் பார்க்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுபாஷுடன் கனிவளவன்.